ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹெவன்ஸ் வார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஜொனா தாமஸா இருக்காரு. அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. இங்கேயும் வார் நடக்குது, அங்கேயும் வார் நடக்குது. இதுல யார் தான் ஜெயிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இது ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட படம் தான். அதை முடிஞ்சால நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க ரியல் வேர்ல்டை காமிக்கிற விதமா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை காமிக்கிற விதமா இருக்கட்டும், ரெண்டுமே நீட்டா காமிச்சிருக்காங்க. ஆனா என்ன விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமா சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஓகேஷான ஸ்டோரி பிளாட் தான். பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா கிடையாது. சரி, இவங்க மேக்கிங்ல நல்லா கொடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. டெக்னிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே பிலோ ஆவரேஜ் தான் இருக்கு படம். சரி, இவங்க சொல்ல வந்திருக்க ஸ்டோரியாவது நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானு ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் அது இஷ்டத்துக்கு ஏனோ தானு போகுது. ரெண்டு வேர்ல்டையும் காட்டுறாங்க. எதோடையுமே நம்மளால கனெக்ட் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா லேகிங்காக தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு IMDbல 4.4 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுக்குறால ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.